நீங்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு சாதம் ஒருத்தர் தலையில போட்டா என்ன ஆகும்? அதோட காதுல வச்சால், அதோட மூக்குல வச்சால், அந்த ஆளுக்கு அந்த குழந்தைக்கு நம்ம கிட்ட வெறுப்பு தானே உண்டாகும். அப்படித்தானே சொல்லுவாங்க. அது என்ன வேணும்? அன்பா பாசமா அது உருட்டி அதோட வாயில நாக்கில வச்சு கொடுக்கணும். அப்பத்தான் அதுக்கு சாப்பிட முடியும். அப்பத்தான் அதுக்கு நம்ம கிட்ட அன்பு பாசம் உருவாகும். அதுபோல நம்ம இந்த யாகங்களும் கர்மங்களும் செய்யப்பட்டது எல்லாம் நமக்கு காரிய சாத்தியத்துக்காக வேண்டியது ஆயிருந்தால், வேதங்கள்ல சொல்லி இருக்கப்பட்ட 99 யாகங்களும் 1000க்கும் மேற்பட்ட யாகங்கள் இருக்கு. ஒரு நாள் ஆரம்பிச்சு முடிக்கப்பட்ட யாகங்கள்ல இருந்து 100 வருஷ காலம் கண்டினியூஸா பண்ணக்கூடிய யாகங்களும் கூட இருக்கிறது. அந்த 100 வருஷம் பூர்த்தி ஆகும் போதுதான் அதோட பூர்ணாகூதி நடக்கும். அந்த மாதிரி உள்ள யாகங்கள் கூட வேதங்கள்ல இருக்கு. ஆனால் அந்த எந்த யாகத்துக்கும் யாக விதிமுறை இதுதான். இங்கே சிம்பிளா ஒரு யாகம் பண்றதா இருந்தாலும், ஒரு மகா பெரிய யாகம் பண்றதா இருந்தாலும்